கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்திலே மீனத்திலே இருக்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாகும். ஏற்கனவே கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இவ்வளவு நாள் ஜென்ம சனி இருந்தது. இப்பொழுது பாத சனியாக சனி இறங்கி வந்திருக்கிறார். எனவே இந்த இவ்வளவு நாள் இருந்த அந்த சனியினால் இருந்த மன உளைச்சல்கள், சங்கடங்கள், சஞ்சலங்கள் அனைத்தும் தீரப்பெற்று அவையெல்லாம் குறைந்து அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சற்றே ஒரு விமோச்சனம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த வகையிலே இருந்தாலும் இந்த சனி பகவான் 7.5 சனியிலே அந்த அதாவது 3வது ரவுண்டிலே 7.5 ஆண்டுகள் முடிந்து கடைசி 2.5 ஆண்டுகள் பாத சனியிலே இருப்பதனால் அவர்கள் தன விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் சற்றே கவனமாக இருப்பது நல்லது. மேலும் சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்திலே விழுவதனால் கும்பராசிக்கு இக்காலகட்டத்திலே வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது சற்றே யோசித்து வாங்க வேண்டும். தம்முடைய சக்திக்கு ஏற்ப வீடு வண்டி வாகனங்களை வாங்குவது நல்லது. இல்லை என்றால் பெரும் தன கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடக்கூடும். மேலும் சனி பகவானுடைய பார்வையானது அந்த ராசிக்கு கும்பராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே விழுவதனால் தன விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தவிர்ப்பது நல்லது. மேலும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே சனி பகவானுடைய பார்வை விழுவதனால் ஒரு சில தன லாபங்களும் அவர்களுக்கு ஏற்படக்கூடும். ஆனால் அந்த தன லாபங்களை அவர்கள் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் தன இழப்புகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே ஒரு 50 பங்கு நல்ல லாபமாக இருந்தாலும் 50 பங்கு நஷ்டமாக இருப்பதனால் அவர்கள் எதிலும் தன விஷயங்களிலே யோசித்து செயல்படுவது நல்லது.